Hi friends, welcome to LH Mathematics. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10th standard maths சமச்சீர் கல்வி exercise 4.4. previous videoல 7 sum வரைக்கும் பார்த்திருக்கோம். இந்த வீடியோல 8 sum பார்க்கலாம். Two circles with center O and O dash of radii 3 cm and 4 cm respectively intersect at 2 points P and Q such that OP and O dash P are tangents to the two circles. Find the length of the common chord PQ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்க கொடுத்துருக்க ஒரு லைனுக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் டயக்ராம் வரையலாம். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க, டூ சர்க்கிள்ஸ் வித் சென்டர் O அண்ட் O dash ஆஃப் ரேடி 3 cm and 4 cm. இதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் லைன். அதில் டூ சர்க்கிள்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 3, இன்னொரு சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 3, 4 கம்மியான மெஷர்மெண்ட்டுன்றதுனால நான் வந்து அதே மெஷர்மெண்ட் எடுத்து சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து 3ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ கரெக்டாக 3 எடுத்துக்கோங்க. ஓகேவா? 3 எடுத்துட்டு சர்க்கிள் ட்ரா பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் 3 அவங்க சொன்ன ரேடியஸ் 3 சென்டிமீட்டர் நம்ம ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணியாச்சு. அதோட சென்டர் பாயிண்ட் நம்மளுக்கு ரொம்ப மெயின். ஓகேவா? அதை வந்து நீங்கள் ட்ரா பண்ணோன்னே மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, இன்னொரு சர்க்கிள் வந்து ரேடியஸ் 4 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதையும் நம்ம எடுத்துக்கலாம். 4 சென்டிமீட்டர். கண்டிப்பாக இந்த மெஷர்மெண்ட் தான் எடுத்து ட்ரா பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? ஓகே, அப்போ 4 சென்டிமீட்டர் எடுத்து ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? எதனா ஒரு பாயிண்ட்ல வச்சு கூட நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இங்கே தான் வரணும்னு இல்லை. உள்ள அந்த நம்ம வரைகிற சர்க்கிள் வந்து உள்ளே வர மாதிரி. ஓகேவா? இந்த சர்க்கிள்லையும் இன்டர்செக்ட் ஆகுற மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? அப்போ இதோட சென்டர் பாயிண்ட்டை வந்து நம்ம என்ன நேம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் நம்ம நேம் பண்ணிடலாம். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து O அப்படின்னு நேம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு சென்டர் பாயிண்ட் வந்து O dash அப்படின்னு நேம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதை நேம் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் லைன் பாருங்க, இன்டர்செக்ட் அட் 2 points P and Q. அப்போ இந்த சர்க்கிள் வந்து 2 பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகுது. அதனால தான் நான் உள்ள இன்டர்செக்ட் ஆகுற மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். அப்போ 2 பாயிண்ட்ஸ் இன்டர்செக்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட் இன்டர்செக்ட் ஆகுது. அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து P அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இன்னொரு பாயிண்ட் வந்து Q அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், such that OP and O dash P are tangents to the two circles. அப்ப OP O dash P அப்படின்னு சொல்லியிருக்காங்க. OP O dash P இது வந்து ரெண்டு சர்க்கிளோட டேஞ்சன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று பாருங்க, ரேடியஸ் 3 சென்டிமீட்டர் அண்ட் 4 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ரேடியஸுங்கிறது என்னது? இந்த ஓல இருந்து இந்த சர்க்கிள் சென்டர் பாயிண்ட்ல இருந்து சர்க்கிள் எதனா ஒரு பாயிண்ட்ல டச் ஆகுறது. அப்போ இந்த O ஃபர்ஸ்ட் ஸ்மாலர் சர்க்கிளோட ரேடியஸ் வந்து சென்டர் பாயிண்ட்ல இருந்து இது வரைக்கும். ஓகேவா? ரேடியஸ் அப்படின்னா இந்த பிக் சர்க்கிளோட ரேடியஸ் எது வரைக்கும் இருக்கும்? இங்கே வரைக்கும் இருக்கும் இல்லையா? அதையும் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அப்போ ரெண்டுமே நம்மளுக்கு சேம் லைனில் தான் வருது. அப்போ அது அப்படியே இருக்கட்டும். ஓகேவா? அப்போ இதுவும் நம்மளுக்கு ரேடியஸ் தான், இதுவும் நம்மளுக்கு ரேடியஸ் தான். பாருங்கள், இதுவும் சென்டரில் இருந்து சர்க்கிள் டச் ஆகுது, இதுவும் சென்டரில் இருந்து சர்க்கிள் டச் ஆகுது. அப்போ இதுவும் ரேடியஸ் தான், அதே மாதிரி இதுவும் நம்மளுக்கு ரேடியஸ் தான். ஆனால் இங்கே வந்து ரெண்டுமே மிங்கிள் ஆகுறதுனால நம்ம மெஷர்மெண்ட் எழுத தேவையில்லை, நம்ம இங்கே மட்டும் எழுதிக்கலாம். அப்போ OP வந்து 3 சென்டிமீட்டர், சின்ன சர்க்கிள் வந்து நம்ம 3 சென்டிமீட்டர் எடுத்து ட்ரா பண்ணோம், பெரிய சர்க்கிள் வந்து 4. ஓகேவா? அப்போ இதான் அவங்க சொல்லியிருக்க மெஷர்மெண்ட். நெக்ஸ்ட், ஃபைண்ட் தி லென்த் ஆஃப் தி காமன் கார்ட் PQ. காமன் கார்ட் PQவோட லென்த் ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. PQ இதான் நமக்கு என்னது? P to Q. இதோட லென்த்தை நம்ம ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. அப்போ நம்மளுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட் தெரியும்? POவோட மெஷர்மெண்ட் தெரியும், PO டேஷோட மெஷர்மெண்ட் தெரியும், வேற எந்த மெஷர்மெண்ட்டும் தெரியாது. ஆனால் அவங்க PQ ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பார்த்தீங்க அப்படின்னா இந்த Pங்கிற பாயிண்ட் வந்து நம்மளுக்கு ரைட் ஆங்கிள், அதாவது 90 டிகிரி. நீங்கள் வந்து இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து நம்மளுக்கு என்னது? 90 டிகிரி எல் ஷேப்பில் பார்த்தீங்களா? அதனால இது நம்ம என்னன்னு சொல்லிடலாம், இது வந்து ஒரு 90 டிகிரி அப்படின்னு சொல்லலாம். ஆங்கிள் P வந்து 90 டிகிரி அப்படின்னு சொல்லிடலாம் இல்லையா?
அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஓ டேஷோட மெஷர்மெண்ட் நம்மளுக்கு தெரியாது. இது ஃபுல்லாக ஒரு ட்ரையாங்கிள். நான் அதை எழுதி காட்டுறேன். என்ன ட்ரையாங்கிள் எடுக்க போகிறோம் அப்படின்னா இதான் நம்மளுக்கு ரைட் ஆங்கிள் அப்படி எடுத்திருக்கோம். அப்போ இது சென்டரில் வரணும். அப்போ ஓ பி ஓ டேஷ் அப்படின்னு ஒரு ட்ரையாங்கிள் எடுக்கலாம். இல்லைனா ஓ டேஷ் பி ஓ அப்படின்னு ஒரு ட்ரையாங்கிள் எடுக்கலாம். நம்ம இப்படி பார்த்ததுனால ஓ டேஷ் தான் நம்மளுக்கு ஃப்ரண்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்ததுனால நம்ம ஓ டேஷ் ஃபஸ்ட்டு எடுக்கலாம். பை பித்தாகரஸ் தியரம் தான் நம்ம பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்துக்கலாம். இன் ட்ரையாங்கிள் ஓ டேஷ் பி ஓ ஆங்கிள் என்ன ஆங்கிள் பார்த்தீங்கன்னா பி ஆங்கிள் தான் நம்மளுக்கு 90 டிகிரி. அப்போ ஓ டேஷ் பி ஓ இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி அப்படின்னு எழுதிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓ டேஷ் பி ஓ அதுதான் நம்ம எடுத்திருக்கோம் ட்ரையாங்கிள். ஓகேவா? 90 டிகிரி இதுதான். அப்போ நம்ம இப்படி எடுக்கும் பொழுது நம்மளுக்கு எது ஹைப்போட்டென்யூஸ் பாருங்க, ஓ டேஷ் ஓ தான் நம்மளுக்கு ஹைப்போட்டென்யூஸ். அப்போ அதையும் நம்ம எழுதிக்கலாம். O dash O square. அப்போ hypotenuse square is equal to the sum of the other two sides. அப்போ other two sides என்னது? PO square. PO square plus PO dash square. அதான் other two sides. PO dash square. ஓகேவா? நெக்ஸ்ட் O dash O square ஓட மெஷர்மெண்ட் நம்மளுக்கு இப்போ தெரியாது. அதை தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஈக்குவல் டு PO square வந்து 3 ஸ்கொயர் ப்ளஸ் PO dash square வந்து 4. ஓகேவா? அப்போ 4 ஸ்கொயர். நெக்ஸ்ட் 3 ஸ்கொயர் நம்மளுக்கு என்னது 9 ப்ளஸ் 4 4 நம்மளுக்கு என்ன வரும் 16. ஓகேவா? நெக்ஸ்ட் 16 plus 9 நம்மளுக்கு என்ன வரும் 25. அப்போ O dash O square is equal to 25 அப்படின்னா O dash O square is equal to 25 நம்ம எப்படி எடுக்கலாம்? 5 5 சார்னு எடுக்கலாமா? அப்போ 5 ஸ்கொயர். அப்போ இந்த ஸ்கொயரும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா O dash ஓட மெஷர்மெண்ட் வந்து 5 சென்டிமீட்டர். ஓகேவா? அப்போ ஓ டேஷ் ஓ நம்மளுக்கு என்னது? இதான் நம்மளுக்கு ஓ டேஷ் ஓ. அப்போ இதோட ஃபுல் மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்னது 5 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்போ இது ஃபுல் மெஷர்மெண்ட் வந்து நம்மளுக்கு 5 சென்டிமீட்டர் அப்படின்னு தெரியும். ஆனால் இந்த ஓ இந்த பாயிண்ட் நம்ம என்னென்னு எடுக்கலாம் அப்படின்னா PQ இருக்கு பேலன்ஸ் ஆர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? ஆர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓஆரோட மெஷர்மெண்ட்டும் நம்மளுக்கு தெரியாது, ஆர் ஓ டேஷோட மெஷர்மெண்ட்டும் தெரியாது. ஆனால் அதை ஃபுல்லாக ஆட் பண்ணால் நம்மளுக்கு 5 வரும் அப்படின்னு தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த O to R எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். O to R மெஷர்மெண்ட்டை எக்ஸ் அப்படின்னு எடுத்தோன்னா இந்த ஃபுல் மெஷர்மெண்ட்டில் இந்த எக்ஸ் போனால் தான் நமக்கு பேலன்ஸ் இந்த ஆர் ஓ டேஷ் வரும். அப்போ இதை வந்து 5 மைனஸ் எக்ஸ் ஃபுல் மெஷர்மெண்ட் மைனஸ் திஸ் மெஷர்மெண்ட் தான் நமக்கு என்னது ஆர் ஓ டேஷோட மெஷர்மெண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் நம்மளுக்கு ரெண்டாக பிரிஞ்சிருக்கு. அது என்னது PR RQ அப்படின்னு பிரிஞ்சிருக்கு. அப்போ இதை ரெண்டுத்துல நம்மளுக்கு சேமாக தான் இருக்கும். அதை நம்ம எப்படி எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா இதை எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம் இல்லையா, இதை வந்து ஒய் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது ஒரு ஒய், இந்த PR மெஷர்மெண்ட் வந்து ஒரு ஒய், அதே மாதிரி RQ மெஷர்மெண்ட்டு ஒய் அப்படின்னு நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எதை எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னு எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ORோட மெஷர்மெண்ட் வந்து நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்திருக்கோம். RO டேஷை வந்து நம்ம 5 மைனஸ் எக்ஸ்ன்னு அப்படி எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு PRோட மெஷர்மெண்ட் வந்து ஒய் அப்படின்னு எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு RQோட மெஷர்மெண்ட்டையும் நம்ம ஒய் அப்படின்னு எடுத்துருக்கோம். ஓகேவா? இப்போ PR ப்ளஸ் RQ தான் நம்மளுக்கு என்னது ஃபுல் மெஷர்மெண்ட். நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய PQ பார்த்தீங்க அப்படின்னா PR ப்ளஸ் RQ தான் நம்மளுக்கு என்னது ஃபுல் மெஷர்மெண்ட்டு. அப்போது PR வந்து ஒய், RQ வந்து ஒய் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஃபுல் மெஷர்மெண்ட் கண்டுபிடிக்க PQ இஸ் ஈக்குவல் டு 2y அப்படின்னு எடுக்கலாமா? 2 டைம்ஸ் ஒய், 2 ஒய் இருக்கிறதுனால 2 இன்ட்டு ஒய் நம்ம கண்டுபிடிக்க போகிற ஒய்யோட 2 வாட்டி பண்ணாதான் நம்மளுக்கு அந்த ஃபுல் மெஷர்மெண்ட் தெரியும். ஓகேவா? அப்போ PQ வந்து 2y. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2 ட்ரையாங்கிள் இருக்குது. அதுலேயே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இந்த PROங்கிறது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதுவும் நம்மளுக்கு 90 டிகிரி தான், எல் ஷேப்பில் இருக்கிறதுனால. அதே மாதிரி இதுவும் நம்மளுக்கு இந்த சைடாக நம்மளுக்கு என்னது 90 டிகிரி. அப்போ 2 ட்ரையாங்கிள் எடுக்கலாம். என்னென்ன ட்ரையாங்கிள்? PROங்கிற ஒரு ட்ரையாங்கிள், அதே மாதிரி PRO டேஷ் அப்படிங்கிற ஒரு ட்ரையாங்கிளும் பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். அப்போ இன் ட்ரையாங்கிள் PRO ஃபஸ்ட்டு PRO எடுக்கலாம். அதில் வந்து PO தான் நம்மளுக்கு ஹைப்போட்டென்யூஸ். அப்போ PO ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அதர் 2 சைட்ஸ் வந்து OR ஸ்கொயர் ப்ளஸ் RP ஸ்கொயர். ஃபஸ்ட்டு PO ஸ்கொயர்னு பார்த்தீங்கன்னா PO P to O மெஷர்மெண்ட் நம்மளுக்கு என்னது 3. அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்.
3 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓஆர். ஓஆர் இங்கே நான் எழுதியிருக்கேன் பாருங்கள் எக்ஸ் அப்படின்ட்டு. அப்போ அதையே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர்பி. ஆர்பி பாருங்கள் பிஆரும் ஆர்பியும் ஒன்று தான், அது வந்து ஒய். அப்போ அதையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். என்னது ஒய் ஸ்கொயர். இப்போது இது நம்மளுக்கு அப்படியே இருக்கட்டும், இது எதுவுமே சால்வ் பண்ண தேவையில்லை, இது அப்படியே இருக்கட்டும். இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிளோட பித்தாகரஸ் தியரம். இப்போ நம்ம செகண்ட் ட்ரையாங்கிள், அது என்ன ட்ரையாங்கிள்? இன் ட்ரையாங்கிள் PRO டேஷ். ஓகேவா, இதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள். அதில் பார்த்தீங்கன்னா PO டேஷ், இதான் நம்மளுக்கு என்னது PO டேஷ் தான் நம்மளுக்கு ஹைப்போடென்யூஸ். PO டேஷ் தான் நம்மளுக்கு என்னது ஹைப்போடென்யூஸ். அப்போ அந்த ஹைப்போடென்யூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அதர் டூ சைட்ஸ் பார்த்தீங்கன்னா RO டேஷ் ஸ்கொயர் ப்ளஸ் PR ஸ்கொயர். இதான் நம்மளுக்கு அதர் டூ சைட்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் வேல்யூ. PO டேஷ் ஸ்கொயர் நம்மளுக்கு என்னது 4. PO டேஷ் வந்து 4, இங்கே ஸ்கொயர் இருக்கனால ஸ்கொயர் ஈக்குவல் டு RO டேஷோட மெஷர்மெண்ட் வந்து நம்ம என்னென்ன எடுத்துருக்கோம் பாருங்க. RO டேஷ் நம்ம என்னென்ன எடுத்துருக்கோம்? 5 மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். அப்போ அதே அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 5 மைனஸ் எக்ஸ் இங்கே ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாம். ப்ளஸ் பிஆர் நம்ம என்னென்ன எடுத்துருக்கோம்? ஒய் அப்படின்னு எடுத்துருக்கோம். அப்போ ஒய் ஸ்கொயர். ஓகேவா, நெக்ஸ்ட் 4 ஸ்கொயர்னா நம்மளுக்கு என்ன வரும்? 4 4 16 இஸ் ஈக்குவல் டு, இது நம்மளுக்கு என்ன ப்ராப்பர்ட்டியில் இருக்குது பார்த்தீங்கன்னா a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது, கொஸ்டின் ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ நம்ம ஆன்சர் ஃபார்மெட்டில் எழுதணும். அப்போ அது என்னது? a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். அப்போ இதில் a என்னது 5, b என்னது எக்ஸ். இப்படி எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் சப்ஸ்டியூட் பண்ணும்போது. ஓகேவா, அப்போ a ஸ்கொயர்னா 5 ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு a என்னது நம்மளுக்கு 5 இன்ட்டு b என்னது எக்ஸ் ப்ளஸ் பி ஸ்கொயர்னா நமக்கு என்னது எக்ஸ் ஸ்கொயர். இங்கே ஒரு ஒய் ஸ்கொயர் இருக்குது, அதை மறந்துடாதீங்க. ஓகேவா, ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு 16 இஸ் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர்னா 25 மைனஸ் 5 2s are 10x, இங்கே எக்ஸ் இருக்கனால ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இங்கே பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? 3 ஸ்கொயர், அதாவது 9. அப்போ இங்கே ஃபஸ்ட்டு 3 ஸ்கொயர் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அதனால தான் நான் இதை வந்து ஈக்குவேஷன் ஃபார்மெட்லேயே விட சொன்னேன். ஓகேவா, அப்போ இந்த ஃபார்மெட்டில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரில் எதனா இருந்துச்சுன்னா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். இது அப்படியேவும் விடலாம், 3 ஸ்கொயர் அப்படின்னா விடலாம். இல்லைனா 9 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். 9 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இதையும் ஒரு ஈக்குவேஷனாக நீங்கள் எழுதிருக்கலாம். ஓகேவா, அப்போ இங்கே நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம்? 3 ஸ்கொயர் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு 16 இஸ் ஈக்குவல் டு 25 மைனஸ் 10x ப்ளஸ் 9. 3 3s are 9. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மைனஸ் 10x அப்படியே இந்த சைடு கொண்டு வந்தால் நம்மளுக்கு என்ன ஆகிடும்? ப்ளஸ் 10x ஆகிடும். ஈக்குவல் டு இந்த 25, இந்த ப்ளஸ் 9 நம்மளுக்கு அப்படியே இருக்கட்டும். இந்த ப்ளஸ் 16 நான் இந்த சைடு கொண்டு போனோம்னா மைனஸ் 16 ஆகிடும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு அப்போ நம்ம லாஸ்ட்டாக என்ன எழுதியிருந்தோம்? 10x இஸ் ஈக்குவல் டு 25 ப்ளஸ் 9 மைனஸ் 16 அப்படின்னு எழுதிருந்தோம்மா. அப்போ 10x இஸ் ஈக்குவல் டு இங்கே 25 மைனஸ் 16 நம்மளுக்கு என்ன ஆகிடும்? 9 ஆகிடும். இந்த ப்ளஸ் 9 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9 ப்ளஸ் 9 வந்து நம்மளுக்கு 18. இந்த 10 மல்டிப்ளிகேஷனில் இருக்க 10 இந்த சைட் போச்சு அப்படின்னா டிவிஷன் ஆகிடும். இதை நம்ம எந்த டேபிளில் பண்ணலாம்? 2 டேபிளில் மட்டும்தான் பண்ண முடியும். அப்போ 2 5s are 2 9s are. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 9/5. அப்போது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சாச்சு. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சப்ஸ்டியூட் எக்ஸ் இன் ஈக்குவேஷன் 1. அப்போ ஈக்குவேஷன் 1ல் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ ஈக்குவேஷன் 1 என்னது நம்மளுக்கு? நம்ம எப்படி வேணால் எடுக்கலாம். 9 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு எடுக்கலாம். 3 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9 ஒய் ஸ்கொயர்னு எடுக்கலாம். நான் வந்து 9 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு எடுக்கிறேன். எதை வேணால் எடுத்துக்கலாம், எப்படி பண்ணாலும் உங்களுக்கு 9 வரும் இல்லையா? அப்போ 9 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். 9 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரா? இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் நான் அப்படியே இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். ஈக்குவல் டு 9 எப்படி பண்ணாலும் ஒன்று தான். ஓகேவா, நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்னா நம்மளுக்கு என்னது? எக்ஸோட வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அதாவது 9/5 சப்ஸ்டியூட் பண்ணணும் எக்ஸோட இடத்துல. நெக்ஸ்ட் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் என்னது நம்மளுக்கு தெரியாது. ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9. இந்த இது வந்து ப்ளஸ் தான், எதுவுமே சிம்பிள் இல்லைனா அது ப்ளஸ் தான். அப்போ இந்த சைடு கொண்டு போகும்போது எல்லாம் என்ன ஆகிடும்? மைனஸ் ஆகிடும். மைனஸ் 9/5 த ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9 மைனஸ் இது ரெண்டுத்துக்குமே பொதுவானது தான். ஹோல் ஸ்கொயர்னா ஃப்ராக்ஷனில் ஹோல் ஸ்கொயர் இருந்துச்சுன்னா அந்த நம்பர் 2 நம்பருக்கும் பொதுவானது தான். அப்போ
9 ஸ்கொயர் பை 5 ஸ்கொயர். ஓகேவா, ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக ஸ்கொயர் போட்டு எழுதிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ரெண்டுத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா 9 ஓகேவா, ரெண்டு இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது நம்பர்ஸ். அப்போ ரெண்டுத்துலேயும் 9ங்கிறது காமனாக இருக்குது. அப்போ நான் 9 வெளியே எடுத்து எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 9 ஒன்ஸாக தான் நம்மளுக்கு இங்கே 9 வரும். அப்போ 1 மைனஸ் இங்கே இருக்க மைனஸ் சிம்பிள் 9 ஸ்கொயரில் ஒரு 9 போயிடுச்சு அப்படின்னா இங்கே பேலன்ஸ் ஒரு 9 இருக்கும் பை இந்த 5 ஸ்கொயர். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9 1 மைனஸ் 9 பை 5 5 சார் நம்மளுக்கு என்ன வரும் 25. நெக்ஸ்ட்டு அப்போ நம்ம லாஸ்ட்டு என்ன எழுதியிருந்தோம், ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9 1 மைனஸ் 9 பை 25 அப்படின்னு எழுதிருந்தோமா. இப்போ எல்சிஎம் எடுத்தால் இங்கே 25 தான் கிரேட்டஸ்ட், இங்கே டினாமினேட்டரே இல்லை. அப்போ 25 தான் கிரேட்டஸ்ட். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இல்லாத நம்பரை மல்டிப்ளை பண்ண போகிறோம். இங்கே 1 அப்படின்னு தான் எடுத்துக்கணும், எதுவுமே இல்லைனா. அப்போ நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் 25ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இல்லாத நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா, அப்போ ரெண்டுத்தையும் நம்ம 25ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 9 எல்சிஎம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுத்துல 25 இருக்கிறதுனால நம்ம ஹோலாக 25 அப்படின்னு போட்டுக்கலாம். இங்கே 25 இருக்குது, 1 × 25 25 மைனஸ் 9. ஓகேவா, நெக்ஸ்ட்டு 9 25 மைனஸ் 9 நம்மளுக்கு என்ன வரும் 16 வரும், 16 பை 25. நெக்ஸ்ட்டு ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9 ப்ராக்கெட் எடுத்துகிட்டு நம்ம என்ன போடலாம், ப்ராக்கெட்டுக்கு என்ன சிம்பிள் இன்டூன்னு சிம்பிள். அப்போ இன்டூ 16 பை 25 பைனாலே எல்லாத்துக்கும் காமனாக தான் வரும். ஓகேவா, அப்போ ரெண்டுத்துக்கும் காமனாகவே நம்ம பை 25 அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9 நம்ம எப்படின்னு எழுதலாம் 3 ஸ்கொயர்னு எழுதலாம். இன்டூ 16 நம்ம எப்படி எழுதலாம் 4 ஸ்கொயர். ஏன்னா 3 3s 9 வரும், 4 4s 16 வரும், பை 5 5s 25. அப்போ 5 ஸ்கொயர். அப்போ எல்லாத்துலேயும் ஸ்கொயருங்கிறது கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது 3 × 4ன்னு இருக்குது, 3 4s 12 12 பை 5. அப்போ இதான் நம்மளுக்கு என்ன இருக்குது பேலன்ஸ் இருக்குது. அப்போ இதான் நம்மளுக்கு என்னது ஒய்யோட வேல்யூ. இப்படியும் நம்ம எழுதலாம், இல்லைனா இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். பாருங்கள் 12 5 5 2s 10 பேலன்ஸ் 2 இங்கே பாயிண்ட் வச்சா இங்கே 0 வரும், 5 4s 20. அப்போ இப்படியே நம்ம எழுதிக்கலாம். அப்போ நம்மளுக்கு ஒய்யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2.4 சென்டிமீட்டர். ஓகேவா, அப்போ நம்மளுக்கு ஒய்யோட மெஷர்மெண்ட் என்னது நம்மளுக்கு ஒரு ஒய் எதை வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த ஒரு ஒய்யோட மெஷர்மெண்ட் வந்து 2.4 சென்டிமீட்டர். அப்போ ஒரு ஒய்யோட மெஷர்மெண்ட் அதாவது பிஆரோட மெஷர்மெண்ட் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆர்கியோட மெஷர்மெண்ட்டும் நம்மளுக்கு என்னது ஒய், ஒய் ப்ளஸ் ஒய் தான் நம்மளுக்கு என்னது பிக்யோட மெஷர்மெண்ட். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஒய் ப்ளஸ் ஒய்னா நம்ம ஒய் ப்ளஸ் ஒய்னோ எழுதலாம், இல்லைனா 2y எழுதலாம். ஓகேவா, அப்போ பிக்யூ இஸ் ஈக்குவல் டு 2y. ஓகேவா, இந்த பிக்யூ இஸ் ஈக்குவல் டு 2yல இந்த ஒய்யை மட்டும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, அப்போ PQ is equal to 2y இல்லையா. அப்போ PQ is equal to 2y னா PQ is equal to 2 into y நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 2.4. அப்போ PQ is equal to 2.4 into 2 4 2s are 8 2 2s are 4 இங்கே பாயிண்ட் வரும். அப்போ 4.8 சென்டிமீட்டர். ஒன்று நீங்கள் ஆட் பண்ணுறது ஈஸியாக இருந்தால் ஆட் பண்ணியும் எழுதிக்கலாம். 2.4 plus 2.4 4.8 அப்படின்ட்டு, இல்லைனா நீங்கள் 2y இந்த மாதிரி ஃபார்முலா எடுத்து பண்ணலாம். ஓகேவா, அப்போ இந்த சம்முடைய ஃபைனல் ஆன்சர் PQ is equal to PQயோட மெஷர்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த சம்முடைய ஃபைனல் ஆன்சர் என்னது 4.8 சென்டிமீட்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸசைஸ் 4.4ல 8 சம் பார்த்துருக்கோம். பேலன்ஸ் சம்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.